إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأواني بطيب ذكره ورياه. அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் நம்முடைய நூருல் இஸ்லாம் ஜமாஅத்தின் சார்பாக மஸ்ஜித் சேவை குழு என்ற ஒரு மகத்தான சிறப்பான ஒரு கட்டமைப்பை 2016 ஆண்டு ஒரு சிறப்பான ஏற்பாடை செய்வதற்கான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தினார். கரோனா காலத்தில் கூட விடுபடாமல் தொடர்ந்து மாதந்தோறும் அந்த ஏழைகளுக்கு உணவு வழங்குதல் மட்டுமல்லாமல் பல்வேறு மருத்துவ சேவைகளை செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் அருள் புரிந்தார். நாம் செய்தோம் என்று பெருமைப்படுவதற்கு எந்த முகாந்திரமும் ஒருபோதும் இல்லை. ஏனென்றால் அந்தந்த சூழலில் அந்தந்த சமயங்களில் உதவி செய்கிற மனப்பான்மையை நாம உருவாக்கிக் கொள்ள முடியாது. அந்த எண்ணத்தை நம்முடைய இதயத்தில் ஏற்படுத்துவது அல்லாஹ் தான். ஏனென்றால் எத்தனையோ நிகழ்வுகள் கண் முன்னால் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்தாலும் அது நமக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்பதை போல் கடந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு சிலருடைய இதயங்களில் தான் அதற்காக நாம் உதவி புரிய வேண்டும், அதற்காக சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்களை அல்லாஹ் விதைக்கிறான். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர்களை செயல்பட தூண்டுகிறான். அப்போ எண்ணத்தை தூண்டுவது என்பது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. ஆக ஒவ்வொரு மஹல்லாக்கள் தோறும் அந்த எண்ணத்தை சிலரின் இதயங்களில் அல்லாஹ் விதைத்து அவர்களிடமிருந்து இந்த வேலையை வாங்கிக் கொள்கிறான். எனவே நாம் செய்தோம், நாம் சேவை செய்கிறோம் என்று சொல்லுவதற்கு எந்த விதமான பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தம் என்பதை துவக்கமாகவே நினைவுபடுத்தி கொண்டவர்களாக நம்முடைய மஸ்ஜித் சேவை குழுவின் மூலமாக பலதரப்பட்ட சேவைகள் செய்யப்பட 2016 ஆண்டு துவங்கி அதன் பிறகு நம்முடைய ஜமாத்தில இருந்து நம்முடைய மஹல்லாவில இருந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு பகுதிகளிலேயும் இது பரவலாகி சுமார் இதுவரை 23 மஸ்ஜிதுகளில் சேவை குழு செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு கட்டமைப்புக்கும் ஒரு சரியான உசூல் நியதிகள் என்பது அவசியம். அந்த அடிப்படையில் இந்த மஸ்ஜித் சேவை குழுக்கள் தமிழ்நாடு முழுக்க எத்தனை பள்ளியில் இருக்கு? 1100 பள்ளிவாசல்களிலே மஸ்ஜித் சேவை குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ எல்லா மஸ்ஜிதுகளிலேயும் அந்தந்த மாவட்டங்களில் மாநகரங்களில் இந்த மஸ்ஜித் சேவை குழுவுடைய ஒரு திட்டம் ஒரு கட்டமைப்பு என்னவென்றால் எந்தெந்த மஸ்ஜிதுகளிலெல்லாம் சேவைகள் செய்யப்பட்டு வருகிறதோ அந்த சேவை செய்கிற உறுப்பினர்கள், பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் மாதத்திற்கு ஒரு முறை ஒன்று கூடி பஷாரத் மஜ்லிஸ் என்ற பெயரால் ஒரு நிகழ்ச்சி மாதத்திற்கு ஒரு முறை சேவைக்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மஸ்ஜிதுகளில் நடைபெறுவது வழக்கம். இதற்கு ஒரு அடிப்படையான காரணம் பஷாரத் என்றால் சுப செய்தி என்று பொருள். நாம் சில காலங்கள் நாம் சேவைகளை செய்வோம், இயல்பாகவே நமக்குள் சோர்வும் தொய்வும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால அந்த தொய்வை நீக்கி உற்சாகத்தோடு மீண்டும் மீண்டும் சேவைகள் ஈடுபடுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்பாகவே நல்ல பல சேவைகளை செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை குறித்தும், அதுபோல் அந்த சேவைகள் செய்வதால் என்ன பலனை இந்த சமூகம் பெற்றுக்கொண்டது என்பதை குறித்தும் பல கோணங்களில் இந்த உம்மத்திற்கு ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு யூடியூப் மூலமாக ஒரு நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற போது ஒரு கிதாபில் நடந்த நிகழ்வை கண்ணியத்திற்குரிய ஒரு ஆலிம் பெருந்தகை அந்த நிகழ்வை கிதாபில் இருந்து வாசித்து விளக்கம் தருகிறார். அந்த நிகழ்வை நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்துவது அவசியம். ஹசன் தரத்திலான ஒரு ரிவாயத்து. ஒரு ஊர் முழுக்க
திடீரென்று அழிப்பதற்கான ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த ஊரில் ஒரு ஆபிர் வணக்கசாலி ஒருவர் வாழ்கிறார். பிரபலமாக நாம் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சி புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அது வேறு, அதை நான் பின்னால் நினைவுபடுத்துகிறேன். ஒரு ஊரில் மிகச்சிறந்த வணக்கசாலி ஒருவர் வாழ்கிறார். அந்த வணக்கசாலி அவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு எண்ண உதிப்பு ஏற்படுகிறது. இந்த ஊர் முழுக்க இருக்கிற அத்தனை மக்களையும் நான் அழிக்கப் போகிறேன் என்பதாக. அல்லாஹ்வின் நேசராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் இப்படி ஒரு இந்த எண்ண உதிப்பு ஏற்பட்டோன்னு திரும்ப திரும்ப அவர் யோசிக்கிறார். தொடர்ந்து ஒரு 3-4 இரவுகள் அதே எண்ண உதிப்பு ஏற்படுகிறது. அப்போது யாரெல்லாம் எனக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணம் வருது, இது சரியா தவறா என்று அவர் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வின் சமூகத்தில் முறையிடுகிறார். அப்போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மீண்டும் எண்ணம் வருகிறது, ஊரின் ஒதுக்குப்புறத்திலே நீங்கள் ஒதுங்கி கொண்டால் மட்டும்தான் நீங்கள் ஊரின் இந்த வேதனையில இருந்து காப்பாற்றப்படுவீர்கள். ஊருக்கு ஒரு வேதனை வருது. கடைசியாக ஊரின் ஒதுக்குப்புறத்தில் போய் எங்க ஒதுங்கிறதுன்னு போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு எண்ண உதிப்பும் அசரீதியும் ஏற்படுகிறது. ஊரின் ஒதுக்குப்புறத்தில் விபச்சாரி வீடு ஒன்று இருக்கிறது. அந்த வீட்டில் ஒதுங்கி கொண்டால் மட்டும்தான் இந்த வேதனையில இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் என்பதாக. உடனே இவருக்கு ஆச்சு, ரப்பே எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை, இப்படி ஒரு நிகழ்ச்சியா, நான் பெரிய வணக்கசாலியாச்சு, எனக்கு இப்படியா? இருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த எண்ண உதிப்பு மீண்டும் மீண்டும் வருவதால் அவர் ஊரில் போய் வெளியில வந்து அந்த ஜினா செய்த பெண்மணியின் வீட்டில் ஒதுங்குகிறார். இந்த நிகழ்வு பிரபலமானது. ஒதுக்குகிற போது அந்த பெண்மணி பயப்படுறா, நீங்க எவ்வளவு பெரிய வணக்கசாலி, ஏன் என் வீட்டை தேடி வர்றீங்க, தயவு செஞ்சு வெளில போயிடுங்க என்று அந்த பெண் பதறுகிறார். இல்லை இல்லை, எனக்கு இப்படி ஒரு எண்ண உதிப்பை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்துவதால், மனாமின் மூலம் இந்த செய்தி எனக்கு உறுதிப்படுத்தப்பட்டதால் நான் இங்க வந்து சேர்ந்திருக்கேன், தயவு செஞ்சு எங்காவது ஒதுக்கிறேன். சில வாரங்கள் கழிந்த பிறகு அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஊருக்குள் போய் பார்த்தால் ஊர் முழுக்க கடுமையான நோய்வாய்ப்பட்டு அத்தனை பேரும் இறந்து கிடக்கிறார்கள். அத்தனை பேரும் இறந்து கிடக்கிறாங்க. ஏன் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் சமூகத்தில் தொடர்ந்து அழுகிறார். ஊரே அழிந்து போய் என்னை காப்பாற்றுவதற்கு நோக்கமும் தெரியல, ஊர் அழிந்த அந்த பெண்மணியின் வீடு மட்டும் காப்பாற்றப்பட்ட காரணமும் எனக்கு புரியல. இதற்காக தொடர்ந்து முறையீடு செய்கிறார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சில விளக்கங்கள் அவருக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்த விளக்கம் என்ன என்று சொன்னால், இதாவது எழுதுகிறார்கள் முன்னோர்கள். அதாவது அந்த ஊர்ல ஒரு சொறி பிடித்த நாய் ஒன்று வருகிறது. சொறி பிடித்த நாய் ஒன்று வருகிறது. யாரும் அந்த நாய்க்கு நீர் புகட்ட தயாராக இல்லை. தாகத்தோடு வந்த நாயை கண்டுகொள்ளவில்லை. அந்த ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஜினா செய்த பெண்மணி மட்டும்தான் தண்ணி கொடுத்தார். அந்த ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் இந்த வீட்டை மட்டும் விட்டு எல்லாத்தையும் அதாபு செய்தார். இந்த நிகழ்வு சார்ந்த சஹீஹான ஹதீஸ்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய ஜினா செய்த பெண்மணி காப்பாற்றப்பட்டார் என்பதாக. இப்போது நாம் நினைவுபடுத்துகிற செய்தி, ஜினாவை விட ஒரு பெரிய பாவம் இருக்கிறதா? நீங்க திருடுனா கையை வெட்டணும், வசாரிக்கு வசாரிக்கத்தும் ஃபக்தரு ஐதியகுமா, இப்படிதான் குர்ஆன் சொல்லுது. இப்படி ஒவ்வொரு குற்றத்துக்கும் இந்தந்த தண்டனைன்னு சொல்லுது. ஆனா ஜினாவுடைய குற்றத்திற்கு எவ்வளவு கடுமையான தண்டனை. அர்-ரஜ்முல் இஸ்தைப் வல் ஜில்து லில் பிக்ர் ஃபஜ்லிது குல்ல வாஹித் மின்ஹுமா மிஅத்த ஜல்தா. இப்படி எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் திருமணம் முடிக்காதவராக இருந்தால் கசையடி கொடுக்கணும், 100 சவுக்கடி கொடுக்கணும். அதுபோல திருமணம் முடித்தவராக இருந்தால் கல்லாலேயே அடித்து சாகடிக்கணும். இது ஒருத்தரை ஒரே வீட்டில் சாகடிக்கிறது அப்படிங்கிறது வேறங்க. ஒருத்தர் ஒரு இடத்த நிற்க வச்சு சுத்தியும் நின்று கல்லாலேயே அடித்து சாகடிக்கிறதுன்னு குர்ஆனுடைய ஹதீஸினுடைய மார்க்க சட்டம் சொல்லுகிறது. இதை சொல்லும் போது குர்ஆன்ல ஒரு வார்த்தையை கவனிச்சு பாருங்க. சூரத்து நூறுல வலா தஅகுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபி தீனில்லாஹ். இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீங்க நிறைவேற்றும் போது, மார்க்கத்தின் நியதியை நீங்க நிறைவேற்றும் போது உங்களுக்கு இறக்கம் வரக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். எந்த ரப்பு அளவற்ற அல்லாஹ்னோ அதே அல்லாஹ் சொல்றான் இறக்கம் வரக்கூடாதுன்னு சொல்றான். அதாவது கல்லால் அடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அணு அணுவா சித்திரவதை செஞ்சு சாகடிக்கணும். இதுதான் ஜினாவுடைய தண்டனை. அப்ப வேற எல்லா மார்க்கத்தின் எல்லா பாவத்திலும் மிக கடுமையான தண்டனை என்று சொல்லப்பட்ட ஒரு பாவம் ஜினா. ஆனா அந்த பாவத்தையே தொழிலாக கொண்ட ஒரு பெண்மணி தண்ணீர் புகட்டிய ஒரு காரணத்திற்காக அவள் சொர்க்கம் நுழைவிக்கப்பட்டாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் வந்திருக்கிற ஹதீஸ்.
இப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இதை சுப செய்தியை உள்வாங்குகிற போது நமக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மை இயல்பாக தூண்டப்படும். அப்ப சேவைகளின் மூலம் என்ன பலன் கிடைக்கிறது என்பதை இந்த உம்மத்தில் உணர்த்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த சேவையின் மூலம் என்னென்ன பலன் கிடைக்கும் என்று ஒரு நீண்ட பட்டியலை சொன்னார்கள். நம்ம மஹல்லால யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லை, மஹல்லாவில் உடம்பு சரியில்லாமல் தவிக்கிறார். அவரை கண்டுக்கிறதுக்கு அக்கம் பக்கத்தில் அண்ணன் தம்பியோ அக்காள் தங்கையோ உறவுகள் யாரும் இல்லை, அவங்க வேறு வேறு ஊர்ல இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, மஹல்லாவில் யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லை, அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழகான ஒரு செய்தி சொல்றாங்க. நீங்கள் உங்கள் மஹல்லாவில், உங்கள் பகுதியை, உங்கள் தோழரை தஃபக்கது இஹ்வானகும் பாத ஸலாத்தி, நீங்க 3 நாளா உங்களில் கூட இருக்கிற உடன் தொழுகின்ற உங்கள் மஹல்லாவில் வசிக்கிற யாராவது ஒருத்தர் 3 நாளா அவரை பார்க்கலன்னா அவரை நீங்கள் தேடி செல்லுங்கள். ஒரு கால் அவர் நோயாளியாக இருந்தால் நலம் விசாரியுங்கள். ஒரு கால் அவர் ரொம்ப பிஸியாகவோ சிரமத்தில் இருந்தால் அவருக்கு உதவி செய்யுங்கள். இதா குன்தும் மஷாகில ஃபஅஈனுஹு. ஒரு கால் அவருக்கு வேறு ஏதாவது அவர் உங்களை மறந்திருந்தால் ஃபதக்கிருஹும், அவருக்கு நினைவுபடுத்துங்கள் என்கிறார்கள் அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ மஹல்லாவில் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்படுறோம். அப்போ 3 நாளா நம்ம தொழுகைக்கு ஒருவரை காணலையே, நம்ம என்ன செய்யணும்? மார்க்கம் என்ன சொல்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? சரி, உடம்பு சரியில்லையே, போய் அவருக்கு என்னதான் தேவை? ஏதாவது மருந்து மாத்திரை தேவை இருக்கா? அல்லது அவர் நமக்கு அண்ணனும் இல்லை, மாமனும் இல்லை, மச்சான், அது தேவையில்லை. கலிமா சொன்ன நம்முடைய சகோதரர். திடீரென்று அவர் 2-3 நாளா நம்ம தெருவில் நடக்கிறத பார்க்கல. என்ன காரணமோ ஏது காரணமோ தெரியல, யாருக்கோ என்னமோ என்ன நடக்குதோ தெரியல அப்படின்னு கடந்து போயிடக்கூடாது. முடிந்தால் விசாரிக்க வேண்டும். உடல்நலம் சரியில்லையா, போய் அவருக்கு நம்மால் என்ற ஆறுதல் வார்த்தைகளை சொல்லலாம், அல்லது மருந்து மாத்திரைகளுக்கு உதவி செய்யலாம், அல்லது நலம் விசாரித்து சில ஆலோசனைகளை சொல்லலாம். இப்படி செஞ்சா எந்த நன்மை தெரியுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் புறப்பட்டு அந்த நோயாளியை சந்திக்க சென்றால் 70,000 மலக்குமார்கள் உங்களின் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70,000 மலக்குகள் ஹத்தா யுஸ்பிஹா, மாலை பொழுதிலே போய் ஒருவரை சந்திப்பதற்கு நலம் விசாரிக்க போனா மறுநாள் காலை பொழுது வரை அவரின் பாவத்திற்காக யா அல்லாஹ் இந்த அடியான மன்னிச்சிரு என்று துஆ செய்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் காலை பொழுதிலே சென்று ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறார். என்னங்க உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா, அல்லது வேற ஏதாவது மருந்து மாத்திரை தேவையா, வாங்கிட்டு வரனா வாங்கிட்டு வர்றேன், வீட்டில் யார் இருக்கா இப்படின்னு நம்ம 2 வார்த்தை கேட்கணும், அவ்வளவுதான். அல்லது போய் சந்திக்க முடியல, ஒரு போன்ல விசாரிக்கலாம், அக்கம் பக்கத்திலேயோ வேற எங்கேயாவது இருந்தால் விசாரிக்கலாம். இப்படி 4 ஆறுதல் வார்த்தையை சொன்னால், அந்த நலம் விசாரித்தால், பகல் பொழுதில் விசாரித்தால் ஹத்தா யும்சிய, மாலை பொழுது வரை அவருக்காக 70,000 மலக்குகள் யா அல்லாஹ் இந்த அடியானின் பாவத்தை மன்னிச்சிரு என்று துஆ செய்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமா, அது அவங்க வீட்டு பிரச்சனை நம்ம வீட்டு பிரச்சனை அல்லவே என்று கடந்து போகுவது என்பது ஒரு அடிப்படையான பரிபூர்ணமான முஃமினுக்கான அழகல்ல, அது பண்பல்ல. அதனால் ஏதாவது ஒரு வகையில் யாருக்கேனும் நம்முடைய பலன் போய் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கண் தெரியாத ஒருத்தர் ரோட்ல நடந்து போனா யாருக்குமே அவர் பார்த்தாலும் ஒரு மனசுல ஏக்கம் வரும், அவர் மேல இறக்கம் வர்றது இயல்பு. அது ட்ரெயின்ல பார்ப்போம், பஸ்ல பார்க்கிறோம், இப்படிலாம் பார்க்கணும் வைங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கண்ணு தெரியாத ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, நம்ம பொழப்ப பார்க்க போவோம் அப்படின்னு போகிறத விட்டுட்டு அவர் கையை பிடிச்சு தடுமாறாம ஒரு 40 ஸ்டெப்பு அவரை கூட்டிட்டு போய் அதன் பிறகு ஒரு சரியான இடத்தை வழிகாட்டினால் எந்த நன்மை கிடைக்கும்? மன்காத அமன் 40 குத்துவத்தன் வஜபத் லஹுல் ஜன்னah. ஒரு கண் தெரியாத நபருக்கு அவர் கையை பிடிச்சு 40 ஸ்டெப்பு அவரை கூட்டிட்டு போய் நடந்தீங்கன்னா அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையெல்லாம் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இந்த உம்மத்திற்கு ஆர்வப்படுத்த வேண்டும் என்றால், இது போன்ற சேவைகள் மீது, உதவி புரிதலின் மீது, மனிதாபிமான செயல்பாடுகள் மீது ஏதோ அது கடந்து போகிற விஷயமா அது போயிடாம, இந்த சமூகத்தில் இந்த உம்மத்தை பொறுத்தவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற நற்காரியங்களுக்கு ஒரு மகத்தான கூலி இருக்கிறது, ஆகிரத்திலும் சரி இம்மையிலும் சரி என்ற ஆர்வம் ஊட்டுதல் தான்
நம்மை அந்த சேவை செய்வதன் பக்கம் நம்மை தூண்டுகிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது விஷயத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள சொன்னார்கள். அதாவது சர்வீஸ் எகோ செல்ஃப் என்று சொல்வார்களே, தன்னலம் மீறிய பொதுநல சிந்தனை, அதுதான் ஒரு முஃமினுக்கான அடிப்படை அம்சம். ஹத்தா யுஹிப்ப லிஅஹீஹி மா யுஹிப்பு லிநஃப்ஸிஹி, தனக்கு எப்படி விருப்பம் படுறோமோ அதுபோல பிறர் விஷயத்திலும் நாம் நலன் நாடுவது என்பது இருக்கிறது அல்லவா, அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு காட்டி தந்த ஒரு அழகான ஒரு பெருந்தன்மையான ஒரு குணம். அதை நம்முடைய வாழ்க்கையிலே அது வார்த்தையாக இல்லாமல் வாழ்க்கையாக கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். நம்மால் ஏதேனும் ஒரு வகையில் பிறர் ஒவ்வொரு நாளும் பலனடைய வேண்டும். அதைத்தான் ஹைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மனிதர்களில் சிறந்தவர் என்றால் யார் என்றால், மனிதர்களில் அதிகமான பலனை யார் தருகிறாரோ அவர்தான் ஆகச் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கடந்த ஜும்ஆக்கள் அது பற்றி எல்லாம் விரிவான விளக்கங்களில் தரப்பட்டதை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். ஆக நம்முடைய மஹல்லாவை சுற்றிலும் தேவை உள்ளவர்கள் என்று ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தகுதி உள்ள ஒரு கூட்டத்தினர் எப்போதும் இருப்பார்கள். நம்முடைய மஸ்ஜித் சேவைக்குடைய திட்டம், நம்முடைய மஸ்ஜித் சேவைக்குடைய செயல்பாடு என்னவென்றால், தேவையை பூர்த்தி செய்ய தகுதி படைத்த ஒரு கூட்டத்தினருக்கும் தேவையை பெறக்கூடிய தகுதி உள்ள இரண்டுக்கும் மத்தியில இணைப்பை ஏற்படுத்துவது மட்டும்தான் மஸ்ஜித் சேவைக்குழு. இன்னொரு விஷயம், மஸ்ஜித் சேவை குழுவின் மூலம் செய்யப்படுகிற எந்த சேவையினுடைய அடிப்படையான நோக்கம், இதை ஏன் நீங்களே கையை காட்டிவிட்டு நீங்களே செய்யுங்கன்னு சொல்லலாம்ல, ஏன் இதை மஸ்ஜிதில் வச்சு செய்யணுமா, பள்ளிவாசல் தொழுகிறதுக்கும் குர்ஆன் ஓதுறதுக்கும் தானே அப்படின்னு நமக்கு யோசனை வரலாம். ஆனால் ஒன்றை நினைவில் வையுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை சமுதாயத்தினுடைய எல்லா பிரச்சனைக்குமான ஒரு சென்டராக அமைத்தார்கள். எந்த பிரச்சனையும் பள்ளிவாசலை வச்சுதான் தீர்க்கணுங்கிற முடிவு பண்ணாங்க. பசி பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, வட்டி பிரச்சனையா, அல்லது வேறு ஏதாவது நோய் நொடிகள் பிரச்சனையா, அல்லது சமுதாயத்தினுடைய குடும்பவியல் பஞ்சாயத்துகளா, அல்லது வேறு ஏதாவது குற்ற பிரச்சனையா, அல்லது ஆலோசனைகளா, கவுன்சிலிங்களா, எல்லா பிரச்சனையும் பள்ளியில வச்சுதான் செய்யணும்னா. அப்படி ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்போதுதான் மஹல்லா மக்களுக்கும் மஸ்ஜிதிற்குமான தொடர்பு என்பது மிக அழுத்தமான தொடர்பாக மாறும். அப்படி இல்லை என்று சொன்னால், பள்ளிவாசல் என்பது தொழுகுவதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் மட்டும்தான்னா, அப்போ தொழுகைக்கு மட்டும்தான் 5 நேரத்துக்கு மட்டும்தான் பள்ளிக்கும் நமக்குமான தொடர்பு. அதுக்கு பிறகு நமக்கும் அந்த பள்ளிக்கும் தொடர்பு இல்லை என்பதை போல ஒரு சூழல் ஏற்படும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பள்ளிவாசல் தான் வரணும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் ரப்பிடத்தில் தான் அந்த பிரச்சனையை முறையீடு செய்ய வேண்டும் என்ற உணர்வை அது மஸ்ஜிதுக்குள் வந்தால்தான் அது ஏற்படுத்தும். அதனால ஏழையும் பள்ளிக்கு வரணும், வசதி படைத்தவரும் பள்ளிக்கு வரணும், அவரவரின் பிரச்சனைகளை அல்லாஹ்வின் சமூகத்தில் முறையீடு செய்யணும். அல்லாஹ் அதற்கான சூழலை அவன் தன் இல்லத்தில் வைத்து செய்வான். அப்படி ஒரு கட்டமைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. அதனால ஒரு ஏழைக்கு ஒரு கல்விக்கான உதவியோ மருத்துவ உதவியோ யாரோ ஒருவரின் மூலம் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த யாரோ ஒருவருக்கு தான் நன்றி உரையவராக இருப்பாரே தவிர, அல்லாஹ்விற்கு நன்றி செய்கிற அடியானாக அவர் மாறுவது என்பது மிகச் சொற்பமாகிவிடும். அந்த உதவியை பள்ளிவாசலில் வைத்து செய்யப்பட்டால் அவர் எண்ணம், இந்த உதவி எனக்கு அல்லாஹ்வின் இல்லத்திலிருந்து தான் கிடைத்தது என்று நினைக்கிற போது அவருடைய இதயத்தில் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டும் என்ற சிந்தனை ஏற்படும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மஸ்ஜிது நபவியை கட்டமைத்த போது உணவில்லாத மனிதர்களுக்கு அங்க வச்சுதான் உணவு கொடுத்தாங்க. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு வந்து ஒரு கூட்டத்தினர் ஒரு சஹாபி பசியோடு வருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அன்று வீட்டில் உணவு இருக்கான்னு கேட்டு அமைச்சா இல்லைன்னாங்க. ஒரு சஹாபாக்களை பார்த்து இவருக்கு உணவு கொடுக்கறதுக்கு யார் பொறுப்பு, மை உதீஃபு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒருத்தர் பொறுப்பெடுத்துட்டாங்க. இரவு தூக்கிட்டு போனாங்க, பிள்ளைக்கான சாப்பாடை பிள்ளைங்களை தூங்க வச்சு இரவுல விளக்கு அணைச்சு உணவு கொடுத்தாங்கன்னு படிக்கிறப்ப இதெல்லாம் எங்க நடந்துச்சு? பள்ளிவாசல் வச்சு தான் நடந்துச்சு. உணவு கொடுத்தார்கள். ஆடை இல்லாமல் அரைக்குறை ஆடையோடு வந்தவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு அசர் தொழுதவங்க ஏலான் செய்ய சொன்னாங்க, அறிவு செய்யுங்க, எல்லாரும் வரட்டும். எல்லாரையும் வர வச்சு அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை இல்லாதவருக்கு ஆடை கொடுப்பதன் சிறப்பை மஸ்ஜிதில் வச்சு தான் சொன்னாங்க. இதையெல்லாம் ஏன் நினைவுபடுத்தப்படுகிறது என்றால், ஆடை இல்லாதவருக்கு ஆடை வழங்குவது மஸ்ஜிதில் வைத்து, உணவு இல்லாதவருக்கு உணவு கொடுப்பது மஸ்ஜிதில் வைத்து. எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் இல்லத்திற்கு வந்தால் அந்த தேவை பூர்த்தியாகும் என்கிற ஒரு அழகான சிந்தனை கல்வில் பதிக்க வைக்கப்பட்டால் ஏழையும் அதனுடைய தேவைக்காக அல்லாஹ்வின் இல்லத்தை அணுகுவார்.
வசதி படைத்தவன் அணுகுவார். இந்த இணைப்பை உருவாக்குவதற்கு தான் மஸ்ஜித் சேவைக்குழு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய மஸ்ஜித் சேவைக்குழுவின் மூலம் உதவி செய்யப்படுகிற ஒரு முக்கியமான ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறோம். சேவைக்குழுடைய லோகோலேயே போட்டிருப்பாங்க. சேவைக்குழுவினுடைய அடிப்படையான நோக்கம் என்னன்னா, நாங்க செஞ்சோன்னு மாறுதட்டுறது அல்ல. நோக்கமே கனெக்டிங் டு த கிரியேட்டர், படைப்பாளனோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்துவது. அதுதான் நோக்கம், படைப்பாளனோடு இணைப்பை ஏற்படுத்துவது. அப்போ நம்முடைய அந்த நோக்கம், நம்ம என்ன செய்யறோம்? மஸ்ஜித் சேவைக்குழுவின் மூலம் மாதாந்திர உணவுப் பொருள் கிடைக்கிற அந்த விதவிகள், ஆதரவற்றோரின் குடும்பங்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்கவும் செய்கிறோம். நம்முடைய மஸ்ஜித் சேவைக்குழுவின் மூலம் அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்கள் பயானுக்கு வர்றாங்களா, அந்த குடும்பத்தை சார்ந்த சிறுவர்கள் சிறுமியர்கள் மக்தப் மதரசாவுக்கு வர்றாங்களா, அந்த குடும்பத்தில் ரொம்ப வயோதிகமானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க 5 நேர தொழுகைக்கு அவங்க வர்றாங்களா என்பதை தொடர்ந்து கண்காணிக்கிறோம். அவ்வாறு அந்த தொடர்பிலே அலட்சியமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே விளக்கங்களை சொல்லி, இந்த உதவியெல்லாம் நாங்கள் கொடுக்கல, அல்லாஹ் தான் கொடுக்குறான், கொடுக்குற அல்லாஹ்வுக்கு நீங்கள் சுக்ரு செய்யணும். அதனால உங்க வீட்டு பிள்ளைங்களை மதரசாவுக்கு அனுப்புங்க, நீங்க சுக்ரு செய்யுங்க, பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவர்களை கண்காணிக்கவும் செய்கிறோம். சில நேரங்கள் உதவி செய்வதை ஓரிரு நாட்கள் தள்ளி வைத்து நீங்க பள்ளிவாசலுக்கு வாங்க, அல்லாஹ்கிட்ட உங்க தேவையை சொல்லுங்க என்றெல்லாம் கூட நாம் சில நாட்கள் தாமதப்படுத்தியும் வழங்கி இருக்கிறோம். நோக்கம் என்ன? எப்படியாவது அவங்களுக்கு தீன் கிடைக்கணுங்கிறதா. தீன் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக அவர்கள் மாற்றப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது விஷயத்தில் நம்முடைய மஸ்ஜித் சேவை குழுக்கள் ஒவ்வொருவரும் அதன் விஷயம் கவனமாக அணுகி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் தகுதி உள்ள ஏழைகள், தொடர்ந்து ஒரே ஏழைக்கு கொடுக்கறதுங்கிறது இல்லை, அவங்க ஓரளவுக்கு அவங்க தேறிட்டாங்கன்னா வேறு ஏதாவது தகுதி உள்ள ஏழைகள் கண்டறியப்படுவார்கள். அவர்களுக்கு அந்த உதவிகள் மாற்றப்படும். தொடர்ந்து ஒருத்தருக்கே கொடுக்கறதில்ல. இப்படி துவக்கத்தில் 2016ஆவது ஆண்டு துவங்கிய காலத்தில் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்யப்பட்டு வந்ததோ அதில் சுமார் ஒரு 10 குடும்பத்தினர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. சில முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், ரொம்பவும் முடியாம அவங்களை எல்லாம் நம்ம ஒவ்வொரு வாரம் ஜும்மாவுக்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு நாம் ஒரு ஆட்டோ வச்சு அழைச்சிட்டு வந்ததெல்லாம் உண்டு. அந்த மாதிரி சில பேர் இருந்தார்கள். அப்போ கொரோனாவுடைய காலத்தில் அதற்கு முந்தைய சூழல்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வஃபாத் ஆகிவிட்டவர்களும் உண்டு. அதுபோல புதிதாக மஹல்லாவிற்கு வந்து குடியேறி மிகவும் தகுதி உள்ளவர்களாய் கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் நாம் நிரப்பமான உதவிகள் செய்வதற்கான சூழல்களும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த சேவைகள் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காக எல்லோருடைய துஆவும் உங்கள் சமூகத்திலே ஆதரவு வைக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறப்பான முறையில் செயல்படுவதற்கு, அதை சேவை குழுனா ஏதோ ஒரு 10 பேர் செய்கிற சேவை அல்ல, அது மஹல்லாவிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது. ஏதோ 4 பேர் 5 பேர் அவங்க மட்டுமே அதற்காக பொறுப்புள்ளவர்கள் அல்ல, எல்லாருக்கும் அதில் பங்களிப்பு இருக்கிறது. அதனால எல்லோரும் இந்த விஷயத்தை நாம் சேர்ந்து செயல்படுவோம். நாமவே முன் வந்து எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க, நான் இதில் சேர்ந்து செயல்படுறேன், என்னால் முடிந்த என்னுடைய நேரத்தில், என்னுடைய வியாபாரம் போக, வேலை வாய்ப்பு போக, என்னால் முடிந்த ஒரு அரை மணி நேரத்தை மஹல்லாவினுடைய ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்வதற்காக நேரம் ஒதுக்குவதற்கு நான் தயாராக இருக்கேன் என்று தயாராக இருக்கிற இளைஞர்கள் என்று சொல்றதுல வாய்ப்பு இல்லை. ஏன்னா இளைஞர்களை விட பல மஸ்ஜித் சேவை குழுக்களில் நாம் போய் பார்த்தால் முதியவர்கள் இளைஞர்களாக இந்த சேவைகளில் ஆகிவிடுகிறார்கள், மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த தௌஃபீக்கை செய்வானாக. எனவே அது போல எல்லோருக்குமே இதில் பங்களிப்பை நாம் செய்து நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்ய போகிறோம். நம்மால் இயன்ற சில சேவைகளை செய்வதற்கான வழிகாட்டுதலை நாம் செய்ய போகிறோம். அதனால் அந்த பணிகளில் நாம் சிறப்பான முறையில் செயல்படுவதற்கு நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக இந்த பஷாரத் மஜ்லிஸுடைய துவக்கமாக இந்த அறிமுகத்தை சொல்லிக் கொண்டவனாக இன்ஷா அல்லாஹ் மற்ற மஸ்ஜிதுகளில் இருந்து சேவை குழு பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். கொஞ்சம் முன்னால்